ஆன் பண்ணிட்டேன். ஸோ கொஷின் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனு, ஓகேவா, ஃப்ளாட் ஃபேஸ் ஃபாலோவரு. ஸோ லிஃப்ட் 20 mm கொடுத்துருக்காங்க. அவுட் ஸ்ட்ரோக்கு, ரிட்டர்ன் ஸ்ட்ரோக்கு, இது ரெண்டுமே சிம்பிள் ஹார்மோனிக் தான். அவுட் ஸ்ட்ரோக்கு, ரிட்டர்ன் ஸ்ட்ரோக்கு ரெண்டுமே சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து டியூவல் பொசிஷன் வந்து 30 டிகிரி, மீது ரிமைனிங் இருக்கிறதும் டியூவல் தான், அது 90 டிகிரி, ஓகேவா. ஸோ மினிமம் ரேடியஸ் ஆஃப் தி கேம் கொடுத்துருக்காங்க. எதுவுமே ஆப்செட் எதுவுமே சொல்லலைன்னா அது ரேடியல் கேம் தான், ஓகே. ரேடியலை வச்சு தான் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ ஃபாலோவர் வந்து ஃப்ளாட் ஃபேஸ் ஃபாலோவர். சப்போஸ் ஃப்ளாட் ஃபேஸ்னுடைய வித்து இப்படி கொடுத்தாங்கன்னா இது எவ்வளோ வரையணும் அப்படின்னு வித்து கொடுத்துருந்தாங்கன்னா அந்த வித்து எடுத்துக்கலாம், ஓகேயா. அது கொடுக்கல, அதனால் இதை அசியூம் பண்ணிக்க போகிறோம். 4 சென்டிமீட்டரோ 5 சென்டிமீட்டரோ அசியூம் பண்ணி போகிறோம் இந்த ஃப்ளாட் ஃபேஸுடைய வித்து, ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே டிஸ்பிளேஸ்மெண்ட் டயக்ராம், ஓகேவா. டிஸ்பிளேஸ்மெண்ட் டயக்ராம் எது வரைஞ்சாலும் கேமுக்கு முதல் வரைய வேண்டியது டிஸ்பிளேஸ்மெண்ட் டயக்ராம். ஸோ லிஃப்ட் ஆஃப் தி ஸ்ட்ரோக் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 20 mm. அப்போ 2 சென்டிமீட்டர் எடுத்துக்கிறீங்க, ஓகே. இன்னும் நீங்கள் அதிகமாக வரையணும் அப்படின்னா கூட 2:1 ஸ்கேல் மாற்றிக்கலாம், ஓகே. ஸ்கேல் மாற்றிட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். அப்போ 2ன்னா 4 எடுத்து வரையணும். அப்போ மினிமம் ரேடியஸ் கேம் வந்து எவ்வளோ வரைஞ்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அதையும் எக்ஸ்டெண்ட் பண்ணி வரையணும், ஓகே. அப்போ நம்ம 2 சென்டிமீட்டரே எடுத்துக்கலாம், ஓகே. ஸோ 120 டிகிரியே 6 சென்டிமீட்டராக எடுத்துக்கிறோம், ஓகே. அதுக்கடுத்து 30 டிகிரி எவ்வளோ டியூவல் பொசிஷன் எவ்வளோ இருக்கணும்? 1.5, ஓகே. அதுக்கடுத்து 120 டிகிரி 6ன்னா எவ்வளோ வரும்? 13.5, ஓகேவா. அதுக்கடுத்து 90 டிகிரி 4.5 தான்டா. இதே கரஸ்பாண்டிங்காக இங்கே மேலே குறிச்சிக்கிறோம் ஹைட்டு, ஓகேவா. ஸ்கேல் கன்வர்ஷன் பண்ணலாம், ஒரு டிராயிங் கரெக்டாக வேணும் அப்படின்னா ஸ்கேல் கன்வர்ஷன் பண்ணிக்கலாம், ஓகேவா. இது கரெக்டாக வரணும், ஓகேவா. கொஞ்சம் பெண்ட் ஆயிடுச்சு. இந்த கேப் எப்பவுமே கேப் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வர்ற மாதிரி இந்த கேப்பை வச்சு பார்த்தீங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம், ஓகேவா. இல்லைன்னா இந்த மாதிரி எரர் வர தான் செய்யும், ஓகேவா. கரெக்டாக அந்த கேப் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வரீங்க. அதுக்கடுத்து நம்மளுக்கு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் என்ன பண்ணணும்? செமி சர்க்கிள் க்ரியேட் பண்ணணும், ஓகே. இப்போ 2க்கு 1.1 1 சென்டிமீட்டர், ஓகேவா. இது வருமா? 1 சென்டிமீட்டர். ஸோ இதை மார்க் பண்ணிக்கிறோம், ஓகே. ஸோ இதில் வச்சு கிரியேட் பண்ணி செமி சர்க்கிள். நம்ம வரையது எல்லாமே சின்னதாக இருக்கும். ஸ்கேல் எடுத்துக்கிட்டு இது பாதியாக இது பண்ணிடுறோம். ஸோ 45 டிகிரி ஆங்கிள் ப்ரொஜெக்டர் இந்த பக்கம் 45, ஓகே. இந்த பக்கம் 45. சிக்ஸ் டிவிஷனாக பிரிக்க போகிறோம், அதனால் செமி சர்க்கிளில் 45 எடுத்திங்கன்னா 6 டிவிஷனாக பிரிக்கும். 0 1 2 3 4 பிரிச்சிட்டோமா? சரி, நம்ம ஆர் கட் தான் சார் மார்க் பண்ணணும். ஆர் கட் பண்ணி சார் மார்க் பண்ணணும் நம்ம. ஆமாம், இது சின்னதாக இருக்குல்ல, 4 பிரிச்சிக்கலாம். சரி, 1 2 3 4, ஓகேவா. இப்போ இது 4 டிவைட் பண்ண 124 டிவைட் பண்ணால்
30. 6 சென்டிமீட்டர் 4 டிவைட் பண்ண எவ்வளோ வரும்? 1.5. 1.5 sir. 1.5 1 3 2 4.5. இப்போ இதை எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ அதே போல் இதையும் 1.5 3 4.5 4 டிவிஷன் எடுத்துக்கலாம். சரியா? இப்போ இதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறீங்க. 1 2 3 4 4 3 3 2 1 0. ஓகே. கரெக்டாக அந்த கரஸ்பாண்டிங் லைன் வருதான்னு பார்க்கணும். ஏன்னா இதில் இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி தான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அதை வச்சு தான் நம்ம வரைய போகிறோம். இந்த டிவிஷன்ன்றது நீங்கள் பிரிக்கிறது தான். அது வந்து 4ஆக பிரிச்சுக்கலாம், 5ஆக பிரிச்சுக்கலாம், 6ஆக பிரிச்சுக்கலாம். ஓகே, 6ன்னா நம்மளுக்கு வரையறதுக்கு ஈவனாக இருக்கும். ஓகே, இது சின்ன சர்க்கிளாக இருக்கிறதுனால 4ஆக நிறுத்திட்டேன், வேறு ஒன்று. அப்போது இது வந்து ஒன்னோட இன்டர்செக்ட் ஆகிறது ஃபஸ்ட் பாயிண்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து. அதே போல் இங்கே 4th 5th 3rd 2nd 0. ஓகே, ஸோ இதுலேருந்து ஸ்மூத்தாக கர்வ் வரையணும். ஓகேவா? அதே போல் இதை அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கணும். ஓகேவா? இது ரிமைனிங் டியூவல் பொசிஷன். ஓகே, ஸோ இதை அப்படியே மென்ஷன் பண்ணணும் நீங்கள் எது என்னென்னு. ஓகேவா? இது அவுட் ஸ்ட்ரோக்கு, டியூவலு, எவ்வளோ ஆங்கிள், என்ன இதுன்றதை டிஸ்பிளே பண்ணணும். ஓகேவா? டைமென்ஷனை மார்க் பண்ணிடுங்க. இது வந்து 120 டிகிரி, இது 30 டிகிரி, 120 டிகிரி, 90 degree, 90 டிகிரி. ஓகேவா? இது வந்து அவுட் ஸ்ட்ரோக்கு, இது வந்து டிவல்லு, இது ரிட்டர்னு. ஓகே, இது டிவல். டிவல்னா கான்ஸ்டண்ட்டாக மூவ் ஆகணும். ஓகே, ஸோ இது 1 2 3 4 3 2 1 0. ஓகே, ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் டயக்ராம் முடிஞ்சு. இதை வச்சு மினிமம் ரேடியஸ் ஆஃப் தி கேம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 25 mm. ஓகே, ஸோ அப்போது 25 எடுத்துக்கிறோம். ஓகேயா? ஸோ நைஃப் எட்ஜ் ஃபாலோவருக்கும் ஓகேயா, ஃப்ளாட் ஃபேஸுக்கும் ரோலார் ஃபாலோவருக்கு மட்டும்தான் ஃப்ரேம் சர்க்கிள் வரும். மற்றது எல்லாமே பேஸ் சர்க்கிள் மட்டும்தான். பேஸ் சர்க்கிளை வச்சு தான் நம்ம வரைவோம். ஓகேயா? ஸோ இது வந்து ரேடியல் கேமு, அதனால் ஆக்சிஸோட அலைன் பண்ணிக்கிறோம். சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ அதுலேருந்து வெர்டிக்கல் ஆக்சிஸு, அடுத்தது ஹரிசாண்டல். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃப்ளாட் ஃபேஸ். ஓகே, நான் என்ன பண்ணுறேன்னா 4 சென்டிமீட்டர் எடுத்துக்கிறேன். ஓகே, 4 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ அதனால் இந்த பக்கம் 2 அந்த பக்கம் 2ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இல்லை 3 எடுத்துக்கிங்கன்னா 1.5 லிமிட்டடாக தட்டேன். சரியா?
3 எடுத்துக்கிறேன். ஓகே, 2 எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். நீங்கள் அசியூம் பண்ணுறது நான் அசியூம் பண்ண தானே பண்ண போகிறீங்க, அதனால் 2 எடுத்துக்கலாம். ஓகே, சின்னதாக வரைஞ்சிக்கலாம். ஸோ ஃப்ளாட் ஃபேஸ் வந்து 2 சென்டிமீட்டர். ஓகே, அவ்வளோதான். லைன் தான் இது மாதிரி போட்டுக்கணும் வெர்டிக்கலாக. ஓகே, 2 சென்டிமீட்டர் எடுத்துக்கிறேன். அதுதான் ஃப்ளாட் ஃபேஸ். ஓகேவா? இப்போ ஆங்கிள் பிடிக்கணும். ஃபஸ்ட் ஆங்கிள் எவ்வளோ? 120. ஓகேவா? ஃபஸ்ட் ஆங்கிள் வந்து 120 டிகிரி. ஓகேவா? அடுத்த ஆங்கிள் வந்து 30 டிகிரி. அடுத்த ஆங்கிள் வந்து 120. அப்போது லைன் போட்டால் தான் அந்த 120 டிகிரி ஆங்கிள் வந்து நம்ம வரைய முடியும். ஓகேவா? சென்டர் பாயிண்ட்லேருந்து அதுக்கடுத்து 120 டிகிரி. 0லேருந்து 120 டிகிரி. ஆல்ரெடி இங்கே தான் வருது. ஓகேவா? இந்த லைன் தான். ஆல்ரெடி இந்த லைனு வரைஞ்சிக்கிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஆங்கிளை பிரிச்சிடணும். ஓகேவா? எத்தனை டிவிஷனாக பிரித்தாங்க? 4 டிவிஷன். அப்போ 120 எவ்வளோ ஆங்கிள் பிரிக்கணும்? 30. ஆ 30. புரியல. 30 டிகிரி. தேர்ட்டி 30 பிரிச்சுட்டு வரணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு 30. ஓகே, அடுத்து 60. அடுத்து 90. அதுக்கடுத்து 120. ஓகே, அதே போல் இங்கே இங்கே 30. ஆமாம் சார். அடுத்து 60. அடுத்து 90. அதுக்கடுத்து 120. ஓகே, இப்போ வெர்டிக்கலாக அந்த லைன் போட்டுடணும். அதாவது ஆப்செட்னா மட்டும்தான் இதோட நிறுத்தணும். இதோட ஃப்ரேம் சர்க்கிளோட. ஆனால் ரோலருக்கும் ஃப்ரேம் சர்க்கிளோட. மற்ற எது இருந்தாலும் பேஸ் சர்க்கிளோட. ஓகே, மற்ற எட்ஜ் ஃபாலோவர் வந்து எது வருதோ, நைஃப் எட்ஜுன்னா நைஃப் எட்ஜ், ஃப்ளாட் ஃபேஸ்னால் ஃப்ளாட் ஃபேஸ். ஓகேவா? அப்போ அதோடு நிறுத்திக்கணும். ஓகேவா? ஸோ நம்பரிங் குறிச்சது நல்லது. இது 0 1 2 3 4. இது 4 3. இது 2 1. இது 0. ஓகேவா? இப்போ அந்த காம்பஸில் ஒவ்வொரு ஐட்டம் எடுத்து கட் பண்ணணும். இதில் எடுக்க முடியாது. ஓகேவா? நம்ம செலக்ட் பண்ணுறது எல்லாமே சின்னதாக வந்துச்சு, அதனால் இது ஹைட்டு வந்து 3 mm. ஓகேவா? அப்போ இந்த பக்கம் 3 mm, அந்த பக்கம் 3 mm. எல்லாம் சிம்பிள் ஹார்மோனிக் தானே. அப்போது ஒரே ஹைட்டில் தான் இருக்கும். ஓகேவா? இந்த பக்கம் 3 mm, இந்த பக்கமும் 3 mm. ஓகே, அடுத்து எவ்வளோ வருது? 2க்கு ஹைட் இருக்குது. ஓகேவா? அதனால் சென்டிமீட்டர் இந்த ஹைட் எடுத்து 2ல் கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? 2ல் வச்சு கட் பண்ணிக்கலாம். இந்த 2ல் வச்சு கட் பண்ணி. அடுத்து 3 எடுத்து இங்கே 3, இங்கே 3. அடுத்து 4. ஓகே, அந்த ஃப்ளாட் பேஸுக்கு இது 1, இது 2, இது 3, இது 4, இது 4,
3 2 2 ஓகே. இப்போ ஸ்கேல் எடுத்துக்கிறேன். நம்ம எவ்வளோ வந்துச்சோம் ஃபஸ்ட்டு ஃப்ளாட் ஃபேஸ் 2 சென்டிமீட்டர். அதே போல் இந்த வெர்டிக்கலாக ஓகேவா, இதில் வெர்டிக்கலாக வச்சுக்கணும் ஓகேவா. இந்த ஒரு கோடு இந்த லைனில் பேரலாக இருக்கணும். அப்போ தான் இந்த 2 சென்டிமீட்டர் வந்து கரெக்டாக வரையணும் ஓகேவா. இது வெர்டிக்கலாக போட்டுக்கணும். இந்த லைன் கரெக்டாக வரையணும், அந்த லைனுக்கு பேரலாக வச்சு கரெக்டாக வரையணும் ஓகேவா. அதே போல் இங்கே இந்த லைனுக்கு பேரலாக வைக்கணும் ஓகே. வச்சுட்டு கரெக்டாக இந்த லைன் ஓகே 2 சென்டிமீட்டர் இந்த கேப் கரெக்டாக வரணும். இது தெரியுதா, இது கரெக்டாக இந்த கேப் கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு அது கரெக்டாக வரும். அதுக்கடுத்து இந்த 2 சென்டிமீட்டர் வர வரைக்கும் அது போடணும் ஓகேவா. 2 போடலாம், 3 போடலாம் ஓகேவா. நீங்கள் அஸ்யூம் பண்ணுறது தான், புரியுதா. எவ்வளோ சென்டிமீட்டர் அஸ்யூம் பண்ணுறீங்களோ அவ்வளோ சென்டிமீட்டரை நீங்கள் அஸ்யூம் பண்ணிக்கலாம். அந்த ஃப்ளாட் ஃபேஸ் வித்து கொடுக்கலன்னா, ஃப்ளாட் ஃபேஸ் வித்து கொடுத்துருந்தாங்கன்னா அதை நம்ம எடுக்கணும் ஓகேவா. இதுக்கு பர்பண்டிகுலராக இருக்கணும், பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகேவா. ஸ்கேலில் தான் பேரலாக வைக்கணும், இதில் பர்பண்டிகுலராக வைக்கணும் ஓகேவா. அந்த லைனுக்கு பர்பண்டிகுலர் லைன் கரெக்டாக க்ரியேட் ஆகும். ப்ரொசீஜர்லாம் சேம் தான், பட் நீங்கள் வரைகிறத பொறுத்து என்ன ஃபாலோவரு என்ன மோஷன் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணணும் ஓகேவா. சிமிலராக ஒவ்வொரு இதுலேயும் அந்த ஃப்ளாட் ஃபேஸை கரெக்டாக டிஸ்பிளே பண்ணணும். ஏன்னா அந்த எட்ஜு தான் நம்மளுக்கு ரெஃபரன்ஸ், அந்த எட்ஜை வச்சு தான் ரொட்டேட் பண்ணணும் ஓகேவா. அதுக்கடுத்து 0 இப்போது எல்லா இடத்துலையும் ஸ்மூத்தாக கர்வ் க்ரியேட் பண்ணணும். எப்படி க்ரியேட் பண்ணணும்னா இந்த பாயிண்ட்லேருந்து அப்படியே ஸ்மூத்தாக டேஞ்சென்ஷில் டச் பண்ணிட்டு போகணும். அந்த கர்வை டேஞ்சென்ஷில் டச் பண்ணணும் அந்த கார்னரில். ஆமாம், கார்னரில் ஓகேவா. ஒவ்வொன்றுத்துக்கும் டேஞ்சென்ஷில் டச் ஆகும், எங்கேயாவது டச் ஆகும் ஓகேவா. டச் ஆகிறத அப்படியே ஸ்மூத்தாக அந்த கர்வை கொண்டு போகிறீங்க ஓகேவா. மேலே கீழேலாம் போகக்கூடாது ஓகே. அப்படியே ரொட்டேஷன்லேயே வரும், கண்டிப்பாக வரும் ஓகேவா அந்த கர்வ். ஸோ இதை ரொட்டேட் பண்ணிடலான்னா அதுதான் கேம் ப்ரொஃபைல் ஓகேவா. இதுக்கு பேர் வந்து கேம் ப்ரொஃபைல் ஓகேவா. ஓகே, இது ஃப்ளாட் ஃபேஸ் ஃபாலோவர் ஓகேவா. இந்த இது இருக்குல்ல சென்டர் பாயிண்ட்டு ஓகேவா, இதெல்லாம் ஜாயின் பண்ணிங்கன்னா பிச் கர்வ் ஓகேவா. ஒவ்வொருத்தனுடைய சென்டர் பாயிண்ட்டை வச்சு ஜாயின் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிச் கர்வ். இது வந்து பிச் கர்வ் ஓகேவா.